உயர்த்தப்பட்டான். எக்ஸால்டட்னு போட்டிருக்குது. நான் கொஞ்சம் ஆங்கிலத்தில் வீக்கு, ஏதாவது தப்பாக இருந்தால் தயவாக மன்னிச்சுக்கோங்க. இருந்தாலும் கொஞ்ச நாளாக நான் அந்த ஆங்கிலத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ரொம்ப அருமையாக இருக்குது படிக்கிறதுக்கு. அப்போ ஆண்டவர் தாவீதை என்ன பண்ணாராம்? உயர்த்தினார். ஏன் ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துறாரு? தாவீதை பார்க்குறாரு ஆண்டவர். அவருடைய கண்கள் தேடி பார்க்கும்போது யாரை கண்டுபிடிச்சிச்சான்? தாவீதை. இப்போ தாவீது தன் சகோதரர்களால் அவன் தாழ்த்தப்பட்டிருந்தான். உன் பிள்ளையை கூப்பிடுன்னு சொல்லும்போது கூட அவங்க அப்பா 7 பேர்த்தையும் கூப்பிட்டாரு, யாரை கூப்பிடல? என்ன ரீசன், பிஹைண்ட் த ரீசன் நமக்கு தெரியாது. ஒருவேளை வேற ஏதாவது நியாயமான காரியம் இருந்துச்சா, இல்லை அற்பமாக என்ன தெரியாது. இப்போ நம்மளை எடுத்துக்கோமே, நம்மளை ஒருவேளை எந்த காரியத்துக்காக நம்மளை ஒருத்தவங்க மறந்துருந்தாலும் நம்ம மனசு அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய முடியாது. அவங்க பிளான் பண்ணி நம்மளை வேதனைப்படுத்தணும்னு செய்யலைனா கூட நம்ம மறக்கப்பட்டோம்னு சொன்னால், நம்ம நிராகரிக்கப்பட்டுட்டோம்னு சொன்னால் நம்ம மனசை என்ன செய்ய முடியாது. இப்போ தாவீதுடைய சம்பவம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவன் தாழ்வான ஒருவனாக இருந்தான். யுத்தத்துக்கு போகும்போது கூட நீ துணிகரத்தினால எங்கே வந்தேன்னு கேட்குறான் அவங்க அண்ணன். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் எனக்கு பிரியமானவன், என்னை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறான், இவனை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி யார் விரும்பினது? அப்போ ஆண்டவர் இந்த 4 நிலைகளிலே பலமடைய செய்தார், விருத்தியடைய செய்தார், திடப்படுத்தப்பட்டான், உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஒரு நிலையான ஒரு வீடு இல்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்க செய்கிற வேலைகளிலே ஒரு நிலைத்துவம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார். வர நாட்களிலே வர வர உங்களை பலமடைய செய்ய போகிறார், விருத்தியடைய செய்ய போகிறார். உங்களுக்காக நிலையான காரியங்களை அவர் முன்னதாகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேசத்தில், உங்க குடும்பத்தில், உங்க பகுதிகளிலே உங்களை அவர் உயர்த்துவாராக. அல்லேலூயா. இவ்வளவுதான் விசுவாசமா? நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களை ஆசீர்வதிப்பார்.